கற்பக விநாயகப் பெருமானுடைய திருவருளை வேண்டி தை மாதம் என்பது உத்தராயண புண்ணிய காலத்தோடு பல விழாக்கள் விரதங்கள் பண்டிகைகள் என்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். தைப்பொங்கல் தைப்பூசம் என்பது போல தை அமாவாசையும் முக்கியத்துவமான ஒரு நாளாக நாங்கள் போற்றி வழிபாடு செய்கின்றோம். குறிப்பாக தனந்தரும் கல்வி தரும் என்று அந்த பாடலை பாடி உலக பிரசித்தி பெற்ற அந்த பாடல் அபிராமிப்பட்டருடைய அருளோடு அம்பிகையினுடைய அருளாலே அபிராமிப்பட்டருடைய அபிராமி அந்தாதில் வருகின்றது. அதனுடைய தொடர்புடைய கருத்து, இரவிலே அமாவாசை நிற்கின்ற பொழுது இன்றைக்கு என்ன திதி என்று இந்த ராஜா கேட்ட பொழுது இன்றைக்கு பௌர்ணமி என்று அதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளிப்பிரவாகத்தில் சொன்ன காரணத்தினாலே அன்றைய தினம் அமாவாசை இருக்கின்ற பொழுது எப்படி இவர் பௌர்ணமி என்று சொல்லுவார் என்று அந்த நிகழ்ச்சியை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அவரை காப்பாற்றுவதற்காக அம்பாள் தன்னுடைய தோடை அந்த இரவு நேரத்திலே அமாவாசை நேரத்திலே பௌர்ணமி ஆக்கின ஒரு புண்ணிய வரலாறு இருக்கின்றது. அதை ஒட்டித்தான் அபிராமியற்ற விழா இன்று பல ஆலயங்களை செய்கின்றார்கள். முக்கியமாக அமாவாசை விரதம் என்பது சிராத்த திதியோடு சம்பந்தப்பட்ட விரதத்துக்குரிய கணிப்புகள் வேறு. இரவு அமாவாசை நிற்கின்ற பொழுது அந்த அபிராமப்பட்டருடைய விழா செய்ய வேண்டும் என்ற நடைமுறை இருப்பதனாலே பல ஆலயங்களிலே நமது இந்த பிரித்தானியாவிலே பல ஆலயங்கள் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தை அமாவாசைக்கான அபிராமப்பட்ட விழா செய்வதற்காக இருக்கின்றார்கள். உண்மையில் சில இடங்களிலே அந்த சாயந்தரம் அமாவாசை இருந்தால், அதாவது 6 மணி 7 மணிக்கு கூட அமாவாசை இருந்தால் செய்யக்கூடிய வாய்ப்பு அடுத்த நாள் இருக்கும். இது கூடுதலாக ஆசிய நாடுகளுக்கு சரியாக இருக்கும். நாங்கள் இந்த அமாவாசை விரதம் என்று கைக்கொள்வதை விட அது தனியான ஒரு கணிப்பாக இருப்பது. ஆனால் இந்த அபிராமப்பட்டருடைய விழா இரவு அமாவாசை கொண்ட விழா நாளாக இருக்க வேண்டும் என்பதனாலே தான் நமது ஆலயத்திலே 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் அமாவாசை இருப்பதனாலே அன்றைய தினம் அபிராமிப்பட்டருடைய விழா மாலை 5 மணிக்கு அவசரத்தோடு ஆரம்பமாகி 100 பாடல்களும் பாடப்பட்டு அம்மாளுடைய உற்சவ நடைபெற இருக்கின்றது என்பதையும் தெரிவித்து, அன்றைய தினம் எப்படி ஆடி அமாவாசைக்கு நாங்கள் பிதர்களுக்கான முன்னோர்களுடைய வழிபாடு தட்சிணாயனத்தை செய்கின்றோமோ, அதே போல உத்தராயண புண்ணிய காலமாகிய தை அமாவாசைகளையும் முன்னோர்களை நாங்கள் நினைக்க வேண்டிய ஒரு கடைப்பாடு உண்டு. அந்த வகையில் அன்றைய தினம் காலை இங்கே 8 மணி தொடங்கி ஆத்மசாந்தி மோட்சத்தை செய்கின்றவர்களும் வந்து கலந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து, அனைத்து அடியார்களுக்கும் விநாயகப் பெருமாள் கொண்டும் அபிராமி கிடைக்கிறது.